நடக்கக்கூடிய நடக்க போகின்ற ஏதோ ஒரு அசுப நிகழ்ச்சியின் அறிகுறி. ஸ்டோன் தொலையக்கூடாது. சரியா? சரி. இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவங்கெல்லாம் சோம்பேறித்தனம் பட்டு நிறுத்தினா உண்டு. நிறுத்தின எண்ணெயிலேருந்து அந்த எஃபெக்ட் போயிடும். திரும்ப ஸ்டார்ட் பண்ண எண்ணெயிலேருந்து அந்த எஃபெக்ட் அவங்க போட்டு பழகி அந்த உடம்புக்கு அந்த எனர்ஜி அப்படின்னா அவங்க அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பு வந்து அந்த எனர்ஜியை கேட்கும். ஜி, இந்த கற்கள் அணிகிறதுல தொடர்ந்து அணிந்துட்டு இருக்குமே திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் நிறுத்தி வச்சிடறோம். அதனால் அந்த பலன்கள் போயிடுமா, அல்ல அதனுடைய பலன் இருக்குமா நமக்கு? இப்போ எகைன் 3 வகையான. ஆமாம். இதில் வந்து 3வது வகையை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. கிறிஸ்டல்ஸ் ஏன்னா அதை நிறுத்தியாச்சுன்னாக்கா அந்த பலன் போயிடும். இப்போ இந்த நவரத்ன கற்கள், நவரத்ன கற்கள், சரிங்க, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், இந்த ரூபி, மாணிக், இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால அதை வந்து அவங்க அணியாம விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அதோட பவர் வந்து அந்த க்ஷணமே கட் ஆயிடும். சரிங்க, புரியுறதா? புரியுது. இதுல என்ன காரணம்ங்கிறதுலயும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா பல வகையான காரணங்கள் இருக்கு. சரிங்க. சில சந்தேகம் பிடித்த மனநிலை உள்ளவர்கள், ஆமா அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி போட்டேன், இவ்வளவு நாள் ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, சரிதான் போன்னு நான் கழட்டி வச்சுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எந்த விதமான எஃபெக்டுமே கிடையாது. ஏன்னா அவங்க நம்பிக்கையோட போடல. டெய்லி டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. டெஸ்டிங்லேயே போயிடுச்சு அவங்களுடைய நேரம், பணம் எல்லாமே. அப்போ அவங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் எஃபெக்டே ஆரம்பிக்கவில்லை. அப்போ அவங்க கழட்டினா என்ன போட்டுண்டா எஃபெக்ட் அவங்களுக்கு தெரியாது. இது ஒன்று. 2வது, இந்த மாதிரி ஒரு மோதிரம் போட்டுன்னு இருக்காங்க. சரியா? சரிங்க. அவங்க வந்து ஜென்ரலா இந்த மோதிரம் கல்லெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இப்படி டேபிள்ல தட்டும் போதோ முட்டும் போதோ உடையாது. அதையும் தாண்டி ஏதோ ஒரு பயங்கர ஃபோர்ஸ்ல வந்து எமரால்டெல்லாம் ரொம்ப சாஃப்டான கல்லுங்க. அந்த மாதிரி ஈவன் ரூபியே கூட இப்படி தட்டி அந்த டேபிள்னு சொல்லுவோம், அந்த கல்லோட மேல் பகுதி அது சிப்பாகி போயிடுச்சுன்னாலோ அல்லது அந்த கல்லே கிராக் ஆகி அடடா இதுக்கு என்னடா பண்றது, உடஞ்ச கல்ல போட்டுக்கலாமோ வேண்டாமோன்னு சொல்லி கழட்டி வைக்கிறது. இது 2வது. இப்போ இதோட பொருள் என்னன்னா, அந்த கல்லு வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த அணிந்து கொண்டிருப்பவரை காப்பாற்றி இருக்கிறது. அவருக்கு வரை ஆபத்திலிருந்து தடுத்திருக்கு. சரியான வார்த்தை. அதனால கவலைப்பட வேண்டாம். நம்மளை காப்பாத்திருச்சு சந்தோஷம்தான் பண்ணணும். அதாவது சில பேருக்கு வருத்தம் இருக்கும், இவ்வளோ ராசியான கல்லுன்னு அது இது வரைக்கும் நான் போடாம ஒரு நாள் கூட இருந்ததில்லை நினைக்கலாம். அந்த மாதிரி நினைச்சால் கூட எந்த ஜோதிடம் சென்று அவர் அந்த கல்லை பெற்றுக்கொண்டாரோ அவர் இன்னும் அதே இடத்துல இருந்தால் அவரை அப்ரோச் பண்ண முடியும்னா அவரை போய் பார்த்து இந்த மாதிரி நடந்தது சொல்லி இதை வந்து ஜலத்துல விஜர்சனம் பண்ணணும். சரிங்க. அந்த கல் அவர் கையில தான் இருக்கு அப்படின்னாக்கா அந்த கல்லை மாத்திரம் அந்த ஆபரணத்துல இருந்து எடுத்துட்டு அதை வந்து நல்லபடியா ஒரு ஜலம்னா தண்ணீர், இந்த ஏரியோ அல்லது ஓடுகின்ற நதியோ அதுல போட்டுட்டு புதுசா ஒரு மோதிரம் அதே மாதிரியே பண்ணி அதே மாதிரியே ப்ரொசீஜர் அது மாதிரி பண்ண அது ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகே, சரிங்க. அந்த எனர்ஜி கம்மியா போகாது. சரியா? 3வது விஷயம், அந்த ஸ்டோன் வந்து தொலைந்து விட்டால், எங்க கழட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆவரணமா மிஸ் ஆகுறது நீங்க சொல்ற மாதிரி கழட்டி போறது. இன்னொன்னு வந்து அந்த ஸ்டோனே திடீர்னு கழண்டு விழுந்து மட்டும் ஏதோ ஒரு காரணம் அந்த ஸ்டோன் லூஸாவே இருந்திருக்கும், அதை இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கட்டத்துல அன்பார்ச்சுனேட்லி
அது காய்ந்து போயிருக்கும். ம். அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி மிஸ் ஆச்சுன்னாக்கா நடக்கக்கூடிய நடக்க போகின்ற ஏதோ ஒரு அசுப நிகழ்ச்சியின் அறிகுறி. அறிகுறி. ஓகே. ஸ்டோன் தொலையக்கூடாது. தொலையக்கூடாது. சரிங்க. அப்போ அவங்க உடனே என்ன பண்ணணும்? ஜோதிடரை அணுகி ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத அவங்க பார்த்து அதற்கான பரிகாரங்கள், அதுக்கு அவங்கள என்ன பண்ணி அவங்கள இது பண்ணணும். அந்த ஜோதிடர்கிட்ட போகும்போது அவர் கரெக்டாக சொல்லிடுவார், இந்த மாதிரி கொஞ்சம் டைம் டஃப்பாக இருக்குங்க, டைமில் தான் போயிருக்கு, டைம் டஃப்பாக இருக்குங்க, அதனால் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கங்க, இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்ட் இண்டிகேஷன் இதுதான். சரிங்க. இதே வந்து அந்த ரத்ன கல்லுன்னு சொல்லக்கூடிய செமி பிரஷியஸ், அமெத்திஸ்ட், டோபாஸ், இதெல்லாம் வந்து சுபாவமாக அந்த மாதிரி யாரும் நிறுத்த மாட்டாங்க. அவங்க போட்டு பழகி அந்த உடம்புக்கு அந்த எனர்ஜி அப்படின்னா அவங்க அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பு வந்து அந்த எனர்ஜியை கேட்கும். அதை அவங்க அப்படியே ரெகுலராக தான் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கும் இந்த மாதிரி மிஸ் ஆச்சுன்னா அதனால ஒன்றும் பெரிய இண்டிகேஷனோ இல்லாட்டினா பாதிப்போ கிடையாது. அதை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதும். சரியா? இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவங்கெல்லாம் சோம்பேறித்தனம் பட்டு நிறுத்தினா உண்டு. நிறுத்தின எண்ணெயில இருந்து அந்த எஃபெக்ட் போயிடும். திரும்ப ஸ்டார்ட் பண்ண எண்ணெயில இருந்து அந்த எஃபெக்ட். அவ்வளவுதான்.